யாருக்கு வாக்குத்தத்தம் சொந்தமாக முடியும்? வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. இந்த எல்லா வாக்குத்தத்தத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கின்றதா? நிறைவேறி கொண்டு இருக்கின்றதா? நிறைவேற முடியுமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள தேவானே, உம்மை சோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்கா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை வாழ்க வாழ்த்தி வரவழைக்கிறோம். இந்த ஆராணி ஆண்டவரே பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். உங்களோட வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நடத்தத்தக்கா ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்கா நடத்த முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே நீரை ஆண்டவரை பொறுப்படுத்த ஆண்டவரே பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தைகள், அறிக்கை பகுதிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாம் நிலப்படுத்தி சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் அகற்றி உற்சாகத்தின் ஆவியையும் வல்லவின் ஆவியும் தந்து உம்மை துதிக்கோ, உம்மை போற்றோ, உம்மை மையப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு அதிகமான பலத்தையும் வல்லமையும் தர முடியாது செபிக்கிறோம். உம்முடைய சிந்தையை தர முடியாது செபிக்கிறோம். உம்முடைய ஆவியை தர முடியாது செபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே உணர்வை தர முடியாது செபிக்கிறோம். தாராணிகளே ஆண்டவரே பயபக்தியோடு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மையப்படுத்த நீ கிருபை செய்ய முடியாது உங்களோட கருத்துக்களாக ஒப்புக்கொள்கிறோம். நீரே ஆளுகை செய்து நடத்தும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அனைவரும் உட்காருவோம். பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 70. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 70. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறான அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய நினைவாகவே இருந்து நம்முடைய பலனாய் எப்பொழுதுமே இருந்து நம்மளை வழிநடத்துகிறான அந்த தெய்வத்தினுடைய அன்பை இருதயத்திலே நினைத்தவர்களாய் நாம் மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே, Yesu
பாடலன் 56. பேரின்ப கீதங்கள் பாடல் புத்தகத்திலே பாடலன் 56. தகப்பன் பிள்ளைகளான அந்த உறவை தந்து அவரை சொந்தமாய் நம்மளை ஏற்றுக்கொண்டான இந்த தகப்பனுடைய அன்பை நிறைந்தவர்களாய் பாடலன். இதயம் மகிழுதே நான் உம்மை துதிக்கையில், இருண்ட வாழ்க்கையில் என் துயரம் மறந்ததே. இதயம் மகிழுதே நான் உம்மை துதிக்கையில், இருண்ட வாழ்க்கையில் என் துயரம் மறைந்ததே. உம்மை அன்பு கூறும் வாழ்வில் உலகம் வெறுக்குதே, உம்மை அன்பு கூறும் வாழ்வில் உலகம் வெறுக்குதே. இதயம் மகிழுதே நான் உம்மை துதிக்கையில், இருண்ட வாழ்க்கையில் என் துயரம் மறைந்ததே. என்னை உமக்கு சொந்தமாக நியமித்துக் கொண்டேன், கர்த்தரை அறிந்து கொள்ளும் வெளிச்சமும் தந்தேன். என்னை உமக்கு சொந்தமாக நியமித்துக் கொண்டேன், கர்த்தரை அறிந்து கொள்ளும் வெளிச்சமும் தந்தேன். உம்மை வைத்து பிரியாத உறவில் பிணைத்தேன், என்னையும் ஞானம் என்று சொல்லி மகிழ்ந்தேன். உம்மை வைத்து பிரியாத உறவில் பிணைத்தேன், என்னையும் ஞானம் என்று சொல்லி மகிழ்ந்தேன். என்னையும் மக்களே பூவில் விழுந்தேன், இருக்கும் செய்தனே தூக்கி நிறுத்தினேன். என் தேவனென்றே உம்மில் மகிழ்ந்து பாடுவேன். இதயம் மகிழ்ந்தேன் நான் உம்மை துதிக்கையில், இருண்ட வாழ்க்கையில் என் துயரம் மறைந்ததே. எந்த ஆத்துமாவை அருமையாக எண்ணினீர், கருவில் அவயம் உருவாகும் நாட்களை அறிந்தேன். எந்த ஆத்துமாவை அருமையாக எண்ணினீர், கருவில் அவயம் உருவாகும் நாட்களை அறிந்தேன். தாயின் வயிற்றில் வழிபட்டியும் சார்பில் உழைத்தேன், கனத்துக்குரிய பாத்திரமாய் என்னை தெரிந்தேன். தாயின் வயிற்றில் வழிபட்டியும் சார்பில் உழைத்தேன், கனத்துக்குரிய பாத்திரமாய் என்னை தெரிந்தேன். வாழ்க்கைப்பட்டேன், ஏழை உமக்கன்றேன், ஜீவன் பிரிந்தாலும் தேசம் தனியாது. நித்தியத்தில் உம்மை சேர்ந்து நிரந்தரமாய் வாழுவேன். இதயம் மகிழுதே நான் உம்மை துதிக்கையில், இருண்ட வாழ்க்கையில் என் துயரம் மறைந்ததே. சொந்த பந்த சொத்து சுகம் எல்லாமும் நீரே, சோதனையில் வேதனையில் ஆற்றி தேற்றினீர். சொந்த பந்த சொத்து சுகம் எல்லாமும் நீரே, சோதனையில் வேதனையில் ஆற்றி தேற்றினீர். எந்த நிலையில் இருந்த போதும் என்று சொன்னீரே, என் மீட்பரை எங்கள் கண்கள் கண்டதே. எந்த நிலையில் இருந்த போது ஏற்றுக்கொண்டீரே, என் மீட்பரை எங்கள் கண்கள் கண்டதே. எந்த நோகிலே எதுவும் நிலையில்லை, எந்த நம்பிக்கை நீர் ஒருவரே. நித்திய அன்பையோடு எனக்கு உங்கள் அன்பை நினைக்கையில், இதயம் மகிழுதே நான் உம்மை துதிக்கையில், இருண்ட வாழ்க்கையில் என் துயரம் மறைந்ததே. உம்மை அன்பு கூறும் வாழ்வில் உலகம் மறுக்குதே, உம்மை அன்பு கூறும் வாழ்வில் உலகம் மறுக்குதே. இதயம் மகிழுதே நான் உம்மை துதிக்கையில், இருண்ட வாழ்க்கையில் என் துயரம் மறைந்ததே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். போதும். வாக்குத்தத்தம் ஆனது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வருகின்ற யாவருக்கும் அது உண்டானது ஒன்று என்று பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் பேசுகின்றார். வாக்கு தத்தம் என்றால் நாம் எல்லோருக்கும் நிறைய வாக்கு தத்தங்கள் நீங்கள் உங்களுடைய பைபிள்களிலே ஒட்டி வைத்திருப்பீர்கள். வீடுகளிலே வாக்குத்தத்த வசனங்களை தொங்க விட்டிருப்பீர்கள். வாகனங்களிலே ஒட்டி வைத்திருப்பார்கள். வாக்குத்தத்தங்கள் என்றால் என்ன? தேவன் நமக்கு உனக்கு இதை நான் செய்வேன், அதான் வாக்குத்தத்தம். அவர் வாக்கு கொடுப்பது. உனக்கு இதை செய்வேன், உன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை செய்வேன், உன்னுடைய குடும்பத்திற்கு இதை செய்வேன் என்று அவர் பல காரியங்களை குறித்து அவர் கொடுக்கின்ற வாக்கு. அவர் வாக்கு மாறாதவர். அவர் கொடுக்கின்ற அந்த வாக்குகள் தான் வாக்குத்தத்தம். அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் என்று அங்கே பார்த்தால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. இங்கே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன், கலங்காதே, திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பொதுவாக எல்லோரும் வாக்கு தத்தங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அதை விரும்புவார்கள். தங்களுக்கென்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிற ஒரு மாதத்திற்கு ஒரு வாக்கு தத்தங்கள் சில சபைகளிலே கொடுப்பார்கள். ஒரு வாரத்திற்கு ஒருக்காவும் வாக்கு தத்த கொடுப்பார்கள். ஒரு வருடத்திற்கு ஒருக்காவும் வாக்கு தத்தங்கள் கொடுப்பார்கள். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள் இந்த வருடம் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தங்களுக்கு நிறைவேற்றுவார், இந்த மாதம் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று எல்லோரும் அந்த வாக்கு தத்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு எல்லோரும் அவர்கள் விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள், அந்த காரியத்திற்காக ஆவலாக இருப்பார்கள். அது நல்லதுதான். தேவன் தம்முடைய ஜனத்துக்குத்தான் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். அவ்வாறு அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பிரகாரமாக அந்த வாக்கு தத்தங்கள் இதை குறித்து அங்கே சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் முதலாவது உங்களுக்கு, அதாவது பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள், இந்த சபையிலே பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு முதலாவது அந்த வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்கள் உண்டாயிருந்து அது நிறைவேறும் பொழுதுதான் அடுத்ததாக உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கும் உண்டாக வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். இந்த கானானை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் அப்படியே போய் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு அந்த வாக்கு தத்தம் சொந்தமானது. அங்கே அடுத்ததாக யாக்கோப்பு சொந்தமானது. இப்படியே அந்த வாக்கு தத்தம் தொடர்ச்சியாக அப்படியே போய்கொண்டே இருந்தது. அந்த வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளியாக அங்கே ஈசாக்கு மாறினான் என்றெல்லாம் பார்க்கின்றோம். அவ்வாறு ஒரு வாக்கு தத்தம் பெற்றோர்களுக்கு அங்கே மட்டும் அந்த வாக்கு தத்தம் உரியதாய் இருக்க முடியாது. ஏனென்றால் பெற்றோர்களுக்கு வாக்கு தத்தம் வந்தால் அந்த வாக்கு தத்தம் பிள்ளைகளுக்கும் போய் சேரும். ஆமேன். வாக்கு தத்தம் பெற்றோர்களுக்கு நிறைவேறவில்லை என்றால் பிள்ளைகளுக்கும் வாக்கு தத்தங்கள் சொந்தமாக முடியாது. வேதத்திலே பார்த்தால் அங்கே வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாத பெற்றோர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் எப்படி போனார்கள், அவர்களுடைய சந்ததி எப்படி போனது,
அவர் புதிய ஏற்பாட்டிலே கூட அவருடைய பெயர்கள் கூட வரவில்லை. புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் சில பெற்றோர்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அங்கே காட்டுகின்றார். நோவாவை காட்டுகின்றார், அங்கே ஆபிரகாமை காட்டுகின்றார். இவ்வாறு அநேக காரியங்களிலே ஈசாக்கு, யாக்கோப்பு அநேக காரியங்களை எல்லாம் அங்கே காட்டுகின்றார். ஆகையால் முதலாவது வாக்குத்தத்தம் என்பது தேவன் நமக்கு ஒன்றை வாக்கு கொடுப்பது, இதை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறது வாக்குத்தத்தம். ஆசீர்வாதம் என்பது அந்த வாக்குத்தத்தத்தில் இருந்து வழிந்தோடுவதுதான் ஆசீர்வாதம். ஆகையால் அநேக சூழ்நிலைகளிலே ஜனங்கள், அதாவது விசுவாசிகள் எப்படி நினைக்கிறார்கள், ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும். பாருங்கள், ஒரு தண்ணி நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீரை நாம் ஒரு காலத்திலே இந்த கிராமத்திலே அந்த பள்ளமடு அதாவது 2 கிலோமீட்டருக்கு போய் அந்த தண்ணீரை இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் போய் தலையிலே சுமந்து கொண்டு அந்த குடிக்கின்ற தண்ணீரை தலையிலே சுமந்து கொண்டு குளிப்பதாக இருந்தாலும் குடிப்பதாக இருந்தாலும் அந்த 2 கிலோமீட்டர் போய் அதை சுமந்து கொண்டு வந்து வீட்டிலே வைத்து அந்த தண்ணீரை குடித்து மறுபடி திரும்ப அந்த குளத்திற்கு போய் அங்கே தலையிலே ஒரு குடம், இடுப்பிலே ஒரு குடம், இல்லாவிட்டால் சைக்கிள்களிலே அங்கே ஒரு 3 குடத்தை கட்டுவார்கள், முன்னுக்கு ஒரு வைவரை வைப்பார்கள். இப்படி அந்த தண்ணீரை போய் கொண்டு வந்து கண்டு இருப்பது. அதற்கும் இப்பொழுது வீட்டிலேயே கிச்சனாக இருந்தால் கிச்சனாக இருக்கலாம், ரூமாக இருந்தால் அவற்றால் வீட்டிலே ரூமாக இருக்கலாம், அவற்றால் வெளியிலே ஓரம் ஏதாவது கால் கழுவ வேண்டுமென்றால் அது ஒரு ஓரமாக இருக்கலாம். எந்த இடத்திலேயும் தண்ணீரை பைப்பை திறந்து விட்டால் தண்ணி வருகின்றது, நாம் அதை கழுவி விடுகிறோம், குடிக்கின்றோம், அதை போகின்றோம். இந்த ஆசீர்வாதம் என்பதற்கு உரிய காரியம் என்னென்றால், சிலர் ஆசீர்வாதத்தை மட்டும் அதை பெற்றுக்கொள்ள விரும்புவது இந்த பள்ளமுட குளத்திற்கு போய் தண்ணீரை கொண்டு வருவது, குடிப்பது, திரும்ப போய் கொண்டு வருவது, குடிப்பதை போல. வாக்குத்தத்தம் என்பது என்னென்றால், தண்ணி லைன் அப்படியே வீட்டுக்குள்ளே என்ன செய்து விட்டது, அங்கே வீட்டுக்குள்ளே வந்து விட்டது, லைனே வீட்டுக்குள் வந்து விட்டது. அதான் வாக்குத்தத்தம். லைன் வந்து விட்டால் நமக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நாங்கள் திறந்து அதை எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அதான் ஆசீர்வாதம். ஆகையால் லைன் உள்ளே வர வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்துக்கு அந்த விசுவாசி சொந்தக்காரன் ஆகும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆசீர்வாதம் அந்த பைப்பை திறக்கும் பொழுதே அது எவ்வளவு இலகுவாக இருந்த இடத்துல இருந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வதைப் போல தான் ஆசீர்வாதம். வாக்குத்தத்தத்திற்குரிய வாழ்வை விட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பள்ளமுடு குளத்திற்கு போய் வருவதை போன்ற ஒரு கடினமான பகுதி. அதைத்தான் இன்றைக்கு ஜனங்கள் ஆசைப்படுகின்றார்கள். எப்படியாவது ஆசீர்வாதம் வேண்டும். வாக்குத்தத்தம் நிறைவேறுதா நிறைவேற இல்லையா, வாக்குத்தத்தத்தை எல்லாம் விரும்புவார்கள். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? ஆசீர்வாதம் எப்படி கிடைக்க முடியும்? வாக்குத்தத்தத்தில் இருந்துதான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, நீ உன் இனத்தையும் தேசத்தை விட்டு நான் சொல்லுகின்ற இடத்திற்கு போ, கானானை உனக்கு நான் கொடுப்பேன் என்றால் அவர் புறப்பட்டு போனார். புறப்பட்டு போகின்ற அந்த பாதையிலே தான் ஆபிரகாமை, அந்த வனாந்திர பாதையிலே, அந்த துன்பத்தின் பாதையிலே தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உன் சந்ததி எண்ணக்கூடாதுதான் இருக்கும் என்று அவர் அவ்வாறான ஆசீர்வாதங்களை எல்லாம் பிற்பாடுதான் பெற்றுக்கொண்டார்கள். அது எந்த வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை பெற்ற எந்த மனுஷராய் கூட இருக்கலாம். ஆகையால் இதுதான் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், அதிலிருந்து வழிந்து ஓடுவது. ஆகையால் இப்பொழுது வாக்குத்தத்தம் இல்லாமல் நிறைவேறாமல் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா இருந்தால் அது சாத்தியமாக முடியுமா? அவ்வாறுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா இருந்தால், ஆசீர்வாதம் என்பது அது வேறு. அது உன் பிள்ளைகள்
அங்கே சுற்றிலும் ஒலிவ மரக்கண்டை பொறுப்பாக உன் மனைவித்த கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார். நீ கையிட்டு செய்யும் பிரயாசத்தின் பலன்களை நீயே சாப்பிடுவாய். அவர் உன் பரிகாரியாகிய கர்த்தராய் எப்போதும் உன்னோடு கூட இருப்பார். உன் போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆசீர்வாதங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, என் குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று நாம் அந்த ஆசீர்வாதத்துக்காக போராடி வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் ஆசீர்வாதத்துக்கு போராடுவது இந்த பள்ளமட குலத்திற்கு போய் வருவது. எவ்வளவு கடினமான வாழ்வை ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்தோம் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு. அதே போன்றுதான் இந்த வாழ்க்கையும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் முதலாவது நமக்கு நிறைவேற வேண்டும். அது நிறைவேறினால் ஆசீர்வாதம் தானாகவே எங்களுக்கு வரும். இது எவ்வளோ பெரிய இளைப்பாறுதல் உள்ள வாழ்வு. காலையிலே தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் அங்கே இன்று வெளிப்படுத்தின ஒரு தரிசனம் எல்லாம் ஒரு பெரிய அடர்ந்த மரம். அந்த அடர்ந்த மரத்திலே நிறைய கிளைகள் எல்லாம் கிளை விட்டு இருக்கின்றது. சிலர் என்ன செய்கின்றார்கள், அந்த கிளைகளிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மரத்திலே இருக்கின்றார்கள், இல்லை என்று இல்லை. இது சபையை அங்கே குறிப்பிட்டு கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு தரிசனம். அந்த மரத்தின் கிளைகளிலே பிடித்து கொண்டு தொங்குகின்றார்கள். சிலர் என்ன செய்கின்றார்கள், அந்த மரத்தின் மேலே அமர்ந்திருக்கின்றார்கள், ஏறி அமர்ந்திருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், பாதுகாப்பு, இளைப்பாறுதல், இந்த ரெண்டு கோணத்திலே இருப்பவர்களிடத்திலே பாதுகாப்பு, இளைப்பாறுதல் யாருக்கு இருக்கின்றது? அமர்ந்திருப்புகிறவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, இளைப்பாறுதல். தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு பாதுகாப்பும் இளைப்பாறுதலும் இல்லை. தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு காலத்திற்கு? கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நேரம்தான். அவர்களுக்கு கடினமான வாழ்க்கையை கஷ்டமாய் வந்தால் கைகள் தளர்ந்து விடும். அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். இல்லாவிட்டால் கிளை கூட என்ன செய்துவிட முடியும்? முறிந்து விட முடியும். அவர்கள் நம்பியிருக்கின்ற அந்த வாழ்க்கை கூட அவர்களுக்கு அது கைகூடாமல் போய்விட முடியும். விழுந்து விடுவார்கள். வேதனைகள், வருத்தங்கள், துயரங்கள். எங்கே நிற்க வேண்டும்? கிளைகளிலே நிற்க வேண்டுமா? அந்த கிளைகள் தான் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், என் தொழில்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என் சரீரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையிலே என்னுடைய கல்வியை ஆசீர்வதிக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், எங்களுக்கு குழந்தைகள் கிடைக்க வேண்டும், இந்த பூமிக்குரிய தேவைகளிலே நான் அவ்வாறு இருக்க வேண்டும், இவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் கிளைகளை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஜனங்களைப் போல ஆசீர்வாதத்திற்காகவே தேவனிடத்திலே நின்று கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்வு இது என்ன செய்யும்? வாழ்க்கை இளைப்பாறுதலையும் அவர்களுக்குள்ளே பாதுகாப்பையும் கொடுக்காது. அமர்ந்திருப்பவன் அவன் மரத்திலே அமர்ந்திருக்கின்றான். அவன் அமர்ந்திருக்கின்றபடியினால் அங்கு நல்ல இளைப்பாறுதல். இதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை அவன் வாக்குத்தத்தத்திற்கு சொந்தம் உள்ளவனாய் மாறிவிட்டான். அதாவது வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவனுடைய திருமண நாளிலே, திருமணமான நாளிலே கர்த்தர் கொடுக்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வாக்குத்தத்தம் என்னுடைய திருமண நாட்களிலே அந்த ஆரம்பத்திலே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்தேன். அந்த வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரனாய் மாறும்படிக்கு இன்றைக்கும் நான் அதற்குள்ளாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் எப்படி, எல்லோரும் வாக்குத்தத்தம், உங்களுக்கு வாக்குத்தத்தம் வேண்டுமா என்று கேட்டால் யார் இல்லை என்று சொல்லுவீர்கள்? யாராவது இல்லை என்று சொல்லுவீர்களா? வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் கை வைத்துங்கள் பாப்பா. சிறுவர் பிள்ளைகள்
உங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம், ஆண்டவற்ற வாக்குத்தத்தங்கள் வேணுமா? வேணுமா? எல்லோரும் வாக்குத்தத்தங்கள் வேண்டும். அது மகிழ்ச்சி, சந்தோஷம். வாக்குத்தத்தத்திற்குரிய ஜனங்கள். ஆகையால் இந்த வாக்குத்தத்தம் யாவருக்கும் வேண்டும், எல்லோரும் ஆசைப்படுவோம். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தம் தானே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும். நல்ல மனைவியை கர்த்தர் கொடுக்க முடியும், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க முடியும், நல்ல அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய பிரயாசத்துக்குரிய பலன்களை அவர்களுக்கே அது சாப்பிடக்கூடியதாக கர்த்தர் அதை கொடுக்க முடியும். அவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் இந்த வாக்கு தத்தத்தில் இருந்தே, இந்த பைப் லைனை போன்று இந்த லைனே வருகின்றதே, அங்கிருந்து வருகின்றதே, யார் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆகையாலே தான் விசுவாசிகள் அதற்காக தேவனிடத்திலே போராடுகிறார்கள். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஒரு பாடல் படிப்பார்கள், இதை கூட நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்க முடியும். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். எல்லோருக்கும் தெரியும் தானே, அதிகமாக தெரியும் தானே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார். அப்படித்தானே, அவர் அப்படித்தானே. பாடலை படித்து விட்டார்கள். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். நீங்களும் அந்த பாடலை கேட்கும் பொழுது நல்ல உற்சாகமாய், நல்ல சுறுசுறுப்பாய், அந்த பாடலுடைய ராகங்களோ மியூசிக்கோ எல்லாத்தையும் கேட்கும்போது நன்றாக பரவசமூட்டுகின்ற பாடலா இல்லையா? வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார், உடத்திலே வருவார், உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வார் என்றால் அதையெல்லாம் நீங்கள் உற்சாகமாய் பாட முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் பாடலை மட்டும் அப்படி எழுதிவிட்டார்கள். ஆனால் யாருக்கு வாக்கு பண்ணுவார், யாரிடத்திலே விசிட் பண்ணுவார், யாருக்கு சொன்னபடி செய்து முடிப்பார்? பாடிவிட்டார்கள், எல்லோருக்கும் என்று பொதுவாக பாடிவிட்டார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் அவர் விசிட் பண்ணுவார், எல்லோருக்கும் அதை செய்வார். ஆனால் அவ்வாறு இல்லை. எல்லோருக்கும் அவ்வாறு அவர் எல்லோருக்கும் விசிட் பண்ணி எல்லோருக்கும் வாக்கு கொடுத்து சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார் என்று எல்லோருக்கும் சொன்னபடியெல்லாம் செய்ய மாட்டார். பாடல் இருக்கலாம் அவ்வாறு, ஆனால் வேத வாக்கியம் அவ்வாறு இல்லை. அங்கே அதைத்தான் நாம் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வருகிற யாவருக்கும் என்றென்றைக்கும் அது உண்டாயிருப்பதாக, யாவருக்கும் உண்டாயிருக்கட்டும். அந்த பாடலை போல எல்லோருக்கும் அது வாக்கு பண்ணுவார், எல்லோருக்கும் விசிட் பண்ணுவார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் யாருடைய வாழ்க்கைக்கு அது நிறைவேறும்? யாருக்கு வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார்? வாக்கு கொடுக்கின்றார், ஆனால் யாருக்கு அதை நிறைவேற்றுவார்? நாம் எல்லோரும் வாக்கு தத்தத்தை ஏதோ ஒரு காலங்களிலெல்லாம் பெற்றிருக்க முடியும், நீங்கள் பெற்றிருக்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்க முடியும், உங்கள் குடும்பத்தை குறித்து கொடுத்திருக்க முடியும், உங்கள் பிள்ளைகளை குறித்து கொடுத்திருக்க முடியும், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு கொடுத்திருக்க முடியும். ஆனால் அந்த வாக்கு தத்தம் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கின்றதா? நிறைவேறி கொண்டு இருக்கின்றதா? நிறைவேற முடியுமா என்றால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், சொன்னபடி செய்வார். இல்லை, அவர் வாக்கு மாற மாட்டார். நம்முடைய தெய்வம் வாக்கு மாறாதவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்பாக என்ன இருக்கின்றது அதை அவர் அடுத்த வசனத்திலே சொல்லும் பொழுது பாருங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசிவிட்டு அந்த அடுத்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். வாக்குத்தத்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு தூரத்தில் இருந்த எல்லோருக்கும் உரியது. ஆனால் யாருக்கு சொந்தமாக முடியும்? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி யாருக்கு வாக்குத்தத்தம் சொந்தமாக முடியும்? தான் வாக்குத்தத்தம் சொந்தம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லோருக்கும் வாக்குத்தத்தம் இல்லை. பாடலை போல வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார் என்று சொல்லுவதை போல எல்லோருக்கும் வந்து வாக்கு கொடுத்து எல்லோரையும் வந்து விசிட் பண்ணி எல்லோருக்கும் அல்ல, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு
விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததி, பாவமும் விபச்சாரம் உள்ள சந்ததி, இப்படிப்பட்ட இந்த சந்ததியிலே உங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, இந்த பாவத்தினுடைய வலைகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு, இந்த உலகத்தால் வரக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் பாவத்தினுடைய கரைகளால் கரைபடியாதபடிக்கு, இந்த மாமிசத்தினுடைய இச்சைகளை எப்போது நிறைவேற்றுகின்ற இந்த வாழ்விலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு விலகுங்கள். விலகுங்கள், விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ரட்சித்துக் கொள்ளுகிறவர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. இந்த எல்லா வாக்குத்தத்தத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நாம் பார்க்கின்றோம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்பு. சத்திய வசனத்திலும் திவ்ய பல 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அநேகர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த சில்லறை, அதை சொல்லுவார்கள் சில்லறைகள். அந்த ஒரு பாடலை கூட சிறு பிள்ளைகளுக்கு அந்த சிறுவரிடத்திலே எழுதின கவிதையிலே கூட நாங்கள் சில்லறைகள் அல்ல என்று அது வருந்த வரிகளைப் போல அங்கே அந்த சில்லறைகளைப் போல சின்ன சின்ன வாக்குத்தத்தங்கள் வருடத்திலே கொடுப்பதெல்லாம் சின்ன சின்ன வாக்குத்தத்தங்கள் தான். உன்னை வாளாக்காமல் அங்கே தலையாக்குவேன் போ, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் போ, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எல்லாம் சின்ன சின்ன அந்த வாக்குத்தத்தங்கள் அதெல்லாம் கொடுத்து அவ்வாறு விடுகின்ற அதல்ல. உயர்ந்த வாக்குத்தத்தம் எதுவென்றால் இங்கே நாம் பார்ப்பதைப் போல, நான் உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுக்கின்ற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். நான் உங்கள் பிதாவாயிருப்பேன், உங்களுக்கு எப்பவும் நான் ஒரு தகப்பனாயிருப்பேன், நீங்கள் எப்பொழுதும் எனக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். இந்த வார்த்தை இதுதான் நான் சொன்னதை போல அந்த மரத்தின் மேலே அமர்ந்திருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற பெரிய ஒரு இளைப்பாறுதல். தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இது அல்ல. எல்லாரையும் பார்த்து என்னுடைய பிள்ளை, என்னுடைய தகப்பன், இது நான் அவருடைய தகப்பன் என்று தெய்வம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். அவர் யாருக்கும் சொல்லுவார்? அங்கே யாருக்கு சொல்லுவார்? நாம் பார்த்த இப்போ நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை செய்யாதிருங்கள் என்று சொல்லவில்லை. அசுத்தமானதை தொடாதிருங்கள். தொடுவதென்றால் என்ன அர்த்தம்? நான் இப்பொழுது உங்களை யாரையாவது தொட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கே இருக்கின்ற நான் உங்கள் யாரையாவது தொட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு பக்கத்திலே வர வேண்டும். அசுத்தம் உங்களுக்கு பக்கத்திலே கூட வரக்கூடாது. உங்களுக்கு நெருக்கமாக எந்த பாவத்தை நீங்கள் வைத்திருக்க கூடாது. அப்படி என்றால் தொடுவது மிக அருகில் இருந்து கொண்டு தொடுவது, அந்த வாழ்வு சிந்தையிலே கூட அதான் தொடுவது. செய்வது என்பது அது கரங்களினால், கைகளினால், கால்களினால், கண்களினால் எல்லாவற்றிலும் நான் அங்கே தூரத்தில் இருந்து கூட ஒரு விஷயத்தை, ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்க முடியும். தொடுவது என்பது இருதயத்திலேயோ சிந்தையிலேயோ அசுத்தம் என்ன செய்யக்கூடாது, அவனுடைய வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது. அதுதான் தொடுவது. செய்வதென்று சொன்னால் அதற்குள்ளே வாழ்வது. இந்த காரியத்திலே தான் இவ்வாறு நீங்கள் அதை தொட்டு கூட பார்க்காத அளவுக்கு பிரிந்து வாழுங்கள்.
பாவத்திலிருந்து பிரிந்து வாழுங்கள், உலகத்திலிருந்து பிரிந்து வாழுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு போங்கள். இது மாறுபாடுள்ள சந்ததி. இது தன்னுடைய வசதிக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளும். தங்களுக்கு ஏற்றபடி என்ன செய்வார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவார்கள். எங்கு யாரிடத்திலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதுக்கேற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளுவார்கள். அவ்வாறு தங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இருந்து பிரிந்து வாழுங்கள். அவ்வாறு நீங்கள் பிரிந்து வாழ்ந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன். அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், வாக்குத்தத்தம் யாருக்கு இப்போது தேவன் கொடுக்க விரும்புகின்றார்? யாரை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர்களுக்குத்தான் வாக்குத்தத்தம். ஏமாந்து போகக்கூடாது. அநேக பிரசங்கிகள், அநேக யூடியூப் சேனல், அநேக அங்கே இவ்வாறான வீடியோக்களிலே என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லுவார்கள்? வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுத்தி சொல்லுவார்கள். சொல்லுவதனாலே வராது. வாக்குத்தத்தம் சொல்வதனால் நிறைவேறாது. தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், அந்த அடர்ந்த மரத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். தெய்வம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தொங்குவார்கள். அவர்கள் தொங்கிக் கொண்டு நாங்களும் விசுவாசிகள் தான், நாங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கும் வேண்டும் என்று அங்கே கொஞ்ச காலத்துக்கு நிற்பார்கள். ஆனால் இளைப்பாறுதலுக்குரிய வாழ்வு இருக்காது, சமாதானத்துக்குரிய வாழ்வு இருக்காது. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். முதிர் வயது நரை முடி வரையிலும் உன்னை நான் கைவிடாதிருப்பேன் என்று எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம்! யாருக்கு அது நிறைவேற முடியும்? நாம் 70 வயது 80 வயது, ஒருவேளை ஆண்டவர் வர தாமதித்து 90 வயது கூட நாம் வாழ முடியுமே. அவ்வாறு வாழ்ந்தால் அந்த நரை வயதிலும் நரை முடி வயதிலும் உன்னை கைவிடாதிருப்பேன். நம்முடைய பிள்ளைகள் திருமணமாகி பேரப்பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகள் வந்தாலும் நாம் உயிரோடு வாழ்ந்தால் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சஞ்சலம் இருக்காது, வேதனை இருக்காது. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்துக்கு யார் சொந்தக்காரனாக முடியும்? கேட்கிறதுனாலே ஆசீர்வாதம் வர முடியுமா? கேட்கிறதுனாலே வாக்குத்தத்தம் நிறைவேற முடியுமா? இல்லை. தெய்வம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த வாழ்க்கையிலே நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா! அந்த வாழ்க்கையிலே தான் அந்த தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமா இருந்தால் அதற்கு நிபந்தனை இருக்கின்றது. நிபந்தனை இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை. நிபந்தனை என்ன? அசுத்தமானதை தொடாதிருங்கள். அவர் கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததியை விட்டு புறம்பே போங்கள். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்குரிய வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. பாவத்துக்குரிய வாழ்க்கையிலே உங்களை ஒப்புக் கொடுக்க கூடாது. பிரிந்து போங்கள், கடந்து போங்கள், விலகி போங்கள். அப்படி நீங்கள் போகும் பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன். இது பெரிய, எவ்வளவு பெரிய, மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இது பெரிய, மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஏனென்றால் தெய்வமே நமக்கு தகப்பனாய் மாறுகின்ற வாக்குத்தத்தம், நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறுகிற வாக்குத்தத்தம். ஒரு அனாதை பிள்ளையாக இருந்தால், ஒரு தர்மம் கேட்கிற பிள்ளையாக இருந்தால், ஒரு ஏழை பிள்ளையாக இருந்தால், ஐயா அம்மா சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுங்க, உடுக்கிறதுக்கு ஏதாவது உட கொடுங்க என்று கொஞ்ச நேரம் இந்த வீட்டில் கொஞ்சம் உறங்கி விட்டு போகவா என்றால் நாம் இறங்கி வாருங்க, வா, அந்த பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம், ஏதாவது உடையை கொடுப்போம், ஏதாவது பணத்தை கொடுப்போம், கொஞ்சம் உறங்கி தங்கி விட்டு கொஞ்சம் படுத்து விட்டு போங்கப்பான்னு சொல்லுவோம்.
இதனாலே அந்த பிள்ளை ஆசீர்வாதத்துக்குரியதாய் மாறிவிட்டதென்று நாம் சொல்ல முடியுமா? அவ்வாறல்ல. தெய்வமும் அவ்வாறு இறங்கி நமக்கு ஏதோ ஒன்று ரெண்டு செய்கின்றபடியினாலே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது என்பதல்ல. அவன் பிள்ளையாய் இருக்க வேண்டும், புத்திரனாய் இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் அவன் தங்கி வாழ வேண்டும். பிள்ளைக்குத்தான் இளைப்பாறுதல். பிள்ளைக்கு கேட்பதற்கு முன்னமே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருப்பார்கள். அவர்களுடைய கல்விக்கு என்ன தேவை, அவர்கள் உடுத்துவதற்கு என்ன தேவை, அவருடைய சாப்பிடுவதற்கு என்ன தேவை, அவருடைய வருங்காலத்துக்கு என்ன தேவை, அவருடைய வருங்காலத்துக்குரிய திருமண காரியங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் பெற்றோர்கள் அவர்கள் யோசிப்பார்கள், தீர்மானிப்பார்கள், அதை செயல்படுத்துவார்கள். அது ஒரு தகப்பனுடைய பெற்றோருடைய ஆவி. இப்படிப்பட்ட ஒரு பரலோக பிதா நமக்கு தகப்பனாய் இந்த பூமியிலே மாறிவிட்டால் இந்த உலகத்திலே கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வந்தால் இந்த நல்ல பரம தகப்பன் என்ன செய்வார்? ஓரமாய் நின்று பார்த்து கொண்டு நிற்பாரா? இல்லை. அவர் முன் சென்று அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார். ஒரு பிள்ளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் நமக்கு செய்வார். அதுதான் மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? இளைப்பாறுதலோடு இருப்பார்கள். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தத்தில் இருந்துதான் ஆசீர்வாதம் புரண்டு வருகின்றது. பிள்ளைகளுக்கு புரண்டு வருகின்றது, குடும்பத்துக்கு புரண்டு வருகிறது, நமக்கு புரண்டு வருகிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் இப்படிப்பட்ட ஒரு பகுதியைத்தான் அவர் சொல்லி 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? நான் உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இங்கே பார்க்கின்றோம் இந்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்டாயிருக்கிறபடியினால் இந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் சொந்தக்காரராய் மாற, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தம் கொள்ள, உரிமை கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாம்சத்திலும் இந்த ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியலும் நீங்க நம்மை சுத்திகரித்து வாழ வேண்டும். எவ்வளவு விலைக்கிரையும் கொடுக்க வேண்டும் பார்த்தீர்களா ஆசீர்வாதத்திற்கு, வாக்குத்தத்தத்திற்கு. இதை சாதாரணமாய் பெற்றுக்கொள்ள முடியுமா? இது நிபந்தனை. வாக்குத்தத்தத்தை பெறுபவனுக்குரிய மிகப்பெரிய ஒரு நிபந்தனை. பாருங்கள், மாம்சத்திலே மட்டும் சுத்திகரித்தால் போதாது. மாம்சத்தின் கிரியைகள், வெளியரங்கம், விபச்சாரம், பேசித்தனம், களவு, பொய், விக்கிரகாராதனை, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், சண்டைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், மாம்சத்தின் வெளியரங்கமான கிரியைகள். இதெல்லாம் மாம்சத்திலிருந்து ஒருவன் வெளிப்படுத்துகின்ற செயல்பாடுகள். ஆனால் இந்த மாம்சத்திலும் அவன் தன்னை சுத்திகரிக்க வேண்டும், ஆவியிலும் தன்னை சுத்திகரிக்க வேண்டும். அந்த ஆவி என்பதுதான் மறைந்திருக்கின்ற சிந்தை, இருதயத்தின் நினைவுகள், உள்ள அந்தரங்கமான காரியங்கள், பாவமான எண்ணங்கள். இதையெல்லாம் ஆவியிலும் தன்னை ஒருவன் சுத்திகரிக்க வேண்டும். ஏன்? மனிதன் முகத்தை பார்க்கின்றான், தெய்வம் இருதயத்தை பார்க்கின்றார், சிந்தைகளை பார்க்கின்றார். எங்கு வேதனைகள் அவருக்கு கொடுக்க முடியுமோ அந்த வேதனை உண்டாக்குகின்ற எல்லா காரியங்களிலிருந்தும் தன்னை சுத்திகரித்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்களைத்தான் தேவன் பிதாவாயிருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பார்கள். இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்றவர் இந்த பூமியிலே எப்படி வாழுவான்? செழித்து வாழுவான். அல்லேலூயா! மகிழ்ச்சியாய் வாழுவான், அவன் சந்தோஷமாய் வாழுவான், இளைப்பாறுதலோடு வாழுவான், அவன் கலங்க மாட்டான். ஆண்டவர் சொன்னார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அந்த வார்த்தை இந்த பூமியிலே சொந்தமாகின்ற வாழ்க்கை. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நீ பணாசை இல்லாதவனாய் உனக்கு இருக்கிறது போதும் என்று உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. வாக்கு தத்தத்தை பிடிக்கின்றார்கள், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதுதான் ஒரு வாக்குத்தத்த வசனமாக எப்போதுமே எல்லா இடங்களிலும் இருக்கும். ஆனால் மேலே என்ன சொன்னார்? யாருக்கு விட்டு விலக மாட்டார், யாரை கைவிட மாட்டார். பணாசை இல்லாதவனா எந்த மனுஷன் நடக்கின்றானோ
பணத்துக்காக கோபப்படுவது, பணத்துக்காக சண்டை பிடிப்பது, பணத்துக்காக சமாதானத்தை இழப்பது, பணத்துக்காக பகையை வளர்ப்பது, பணத்துக்காக பொய் சொல்லுவது, பணத்துக்காக அடுத்தவனை ஏமாற்றுவது, அநீதி செய்வது, இப்படிப்பட்ட பணாசை இல்லாதவனாய் யார் நடந்து தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நோக்கமாய் கொண்டு வாழுகிறவனுக்குத்தான் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. சில பணம் தங்களை கைவிட்டு போய்விடக்கூடாது. பணம் தங்களை விட்டு விலகி போய்விடக்கூடாது. ஐயோ, நான் உண்மை சொன்னால் எனக்கு நஷ்டம் வந்துவிடும். ஐயோ, நான் இப்பொழுது நேர்மையாய் நடந்தால் ஐயோ என்னிடத்தில் இருக்கின்ற பணம் இல்லாமல் போய்விடும் என்று அதெல்லாம் போகும். பணம் போகும். பணம் நம்மை விட்டு போய்விட முடியும். நமக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து விட்டால் அங்கே ஆபரேஷன் பண்ண போகணும் என்றால் 30 லட்சம் தேவை, 35 லட்சம் தேவை, 40 லட்சம் தேவை. ஆனால் நாம் ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா, ஒரு 10,000 ரூபா, 20,000 ரூபாவுக்காக ஒரு உண்மை இல்லாமல், ஒரு நேர்மை இல்லாமல், ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் நாம் நடந்து கொண்டு வாழும் பொழுது இப்பொழுது 30 லட்சம் தேவை என்றால் அந்த பணம், நாம் சேர்த்து வைத்த பணம் நம்மை விட்டு விலகுவதற்கு எவ்வளவு நேரம் செல்லும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து விட்டது என்றால் அதற்கு செலவழிப்பதற்கு பணம் போகும் ஐயா, கைவிட்டு போகும். பணம் கைவிட்டு நம்மை விட்டு போகும். பணம் விலை போகும். நிரந்தரம் அல்ல, நிரந்தரமானது பரலோக தெய்வம். நான் உங்கள் பிதாவாயிருப்பேன், நான் உங்கள் தகப்பனாயிருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆகையால் கைவிட்டு போவதெல்லாம் நம்பிக்கை வைக்காதே, கைவிட்டு போவதெல்லாம் பிடித்து கொண்டிருக்காதே, அதற்காக தெய்வத்தை இழக்காதே, அதற்காக அசுத்தமானதை தொடாதே. பிரிந்து போ, விலகி போ. நீ அவ்வாறு போனால் நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன், உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கத்திலிருந்தும் உன்னை ரட்சிப்பேன், உன்னை விடுவிப்பேன். நீ உண்மையாய் வாழ்வதனாலே உனக்கு வரக்கூடிய பெரிய ஒரு ஆபத்தை நான் தடுத்து நிறுத்துகிறேனே, அங்கே உன்னுடைய பணம் மிச்சமாய் போகின்றதே. உனக்கு வரக்கூடிய பெரிய வியாதியை உன்னை விட்டு நீக்குகிறேனே, அங்கே உன்னுடைய பணம் மீதியாக கொடுகிறதே. ஆசீர்வாதம். எவ்வளவு உழைக்கின்றோம், கையிலே மீதியாக இருப்பதில்லை. என்ன? அதற்கு செலவு, இதற்கு செலவு, அந்த வைத்தியம், இந்த வைத்தியம், அந்த காரியம், இந்த காரியம். ஐயோ, மண்டை வெடித்து விடுகின்றது. ஏன்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும், மகிழ்ச்சியை தரும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தங்கி இருக்கின்றது. ஆகையால் இப்படிப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு பாக்கியம். வாக்குத்தத்தம் நமக்கு தேவை, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவை. நாம் அதை பெற்றால்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். பிள்ளைகளும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் வளர வேண்டும். அந்த ஆசை பெற்றோருக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நாம் அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நமக்கு பிதா, நாம் அவருக்கு குமாரர் குமார்த்திகள் என்று வாழ்ந்தால் எங்களுடைய பிள்ளைகளும் வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரராய் மாறுவார்களே. அவர்கள் அந்நியர்களாய் போகலாமா? நம்முடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்திற்கு அந்நியராய் மாறிவிடலாமா? இல்லை. இந்த காலத்திலே அந்த பிள்ளைகள் வாக்குத்தத்தத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். எனக்கு சில காரியங்கள், சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அது மனதிலே சில சஞ்சலம், துயரம். என்ன துயரம் என்றால், நான் இதை சொல்லுவது நீங்கள் யாரும் இதை தவறாக இல்லாவிட்டால் குறையாக அவ்வாறு எண்ணாதீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதைப் போல தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. ஆகையால் உங்கள் எல்லோருடைய இரத்த பழிகளுக்கும் நான் நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதைப் போல தேவனுடைய ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நான் மறைக்காமல் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த இடம் ஜனங்களை அதிகமாய் எண்ணிக்கையிலே கூட்டுவதற்குரிய இடமல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற ஜனங்கள் கூடுகின்ற இடமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய புத்திரர்களாய் வாழுகின்ற இடமாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வெறும் தலைகளாக, வெறும் உடல்களாக இங்கே எண்ணிக்கை பெருகுவதற்குரிய காரியம் அல்ல. ஆகையாலே தான் அதை நான் சொல்லுகின்றேன். என்ன என்றால், இது யாரும் யாரையுமே வெட்கப்படுத்துவதோ இல்லாவிட்டால் மனதிலே குற்ற உணர்வுக்குரிய அல்ல.
சில விஷயங்களிலே அது நன்மை உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். காரணம் என்னென்றால் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே அதிகமாய் நம்முடைய சபையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு சபைகளிலே கூட நான் பார்த்திருக்கின்றேன். பெற்றோர், அதாவது தாய்மார், சகோதரிகள், திருமணமானவர்கள், அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அவர்கள் இந்த ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய நகைகள், அலங்காரம் இருக்குத்தானே, அதையெல்லாம் கழற்றி அதையெல்லாம் வெறுத்து தங்களுடைய வாலிப காலத்திலே இல்லாவிட்டால் பெற்றோர்களோடு இருக்கும் பொழுதே அதையெல்லாம் இழந்து அதையெல்லாம் வெறுத்து அவ்வாறு வாழ்வார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். சபையிலும் அவ்வாறு இருக்கின்றார்கள். அவர்கள் திருமணமானபடியினால் தங்களுடைய கணவர் போட சொல்லுகின்றார், எங்களுடைய கணவனுக்கு அது விருப்பமாக இருக்கிறது என்று அவ்வாறு திருமணத்திற்காக போட்டவர்களும் சிலர் இருக்கின்றார்கள். அதை விட்டு விடுவோம். ஆனால் அவ்வாறான காரியங்களில் எல்லாம் திருமணமான பிற்பாடும் அதை அவர்கள் அவர்கள் தேவனுக்கென்று தங்களை எவ்வாறு ஒப்பு கொடுத்தார்களோ அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நல்லது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட சகோதரிகள் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கின்றார்கள்? அதை அணிந்திருக்கின்றார்கள். அது இங்கு நம்முடைய சபையில் மட்டுமல்ல, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் அதை கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே நாம் வெளிச்சம் இல்லாதபடியினாலே நாங்கள் அவ்வாறு நடக்கின்றோமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் அறியாமையினாலே அவ்வாறு செய்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையால் நான் இப்பொழுது ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், வாக்குத்தத்தம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது சொந்தமாயிருக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் எதற்காக நான் இந்த வார்த்தைக்கு எதற்காக நான் கீழ்ப்படிந்தேன்? அங்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. என்ன ஆசீர்வாதம்? தேவனுக்கு முன்பாக உங்கள் அலங்காரம் தெய்வத்திற்கு முன்பாக அது இருக்க கடவது. தேவ பக்திக்குரியவர்கள் என்று இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம் உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. தேவ பக்திக்குரிய ஸ்திரீகள் என்று சொல்லத்தக்கதற்கு ஏதுவாக நீங்கள் அங்கே தேவனுக்கு முன்பாக அலங்காரமுடையவர்களாக இருப்பதற்கு இந்த உலகத்தினுடைய இந்த அலங்காரத்தை அங்கே வெறுத்து உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஆனால் ஏன் அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் ஏன் பிள்ளைகளுக்கு போகக்கூடாது? ஏன் அது பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாது? பாருங்கள், பெற்றோர்கள், உங்களுக்கும் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் எல்லோருக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அதை விசுவாசித்தோம் ஒன்றை, நாம் விசுவாசிக்கின்ற ஒன்றை ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் செய்யவில்லை? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் தவறாக இந்த காரியத்திற்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன், அறியாமையாலே நான் அதை செய்து விட்டேன். பரவாயில்லை, நான் அறியாமையினாலே செய்தபடியினாலே என்னுடைய பிள்ளைகள் அறிவடைந்து போகட்டும் என்று அறியாமையினாலே அவ்வாறு என்று சொல்ல முடியுமா? இல்லை. நீங்கள் நன்கு அறிந்து தெரிந்து தேவனுக்கு முன்பாக அலங்காரமாக இருக்கட்டும் என்று சொல்லி செய்த காரியம் அல்லவா? அவ்வாறான காரியம் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் போய் சேரக்கூடாது? ஏன் அதை கொடுக்கவில்லை? அந்த பிள்ளைகள் வளர்கின்ற வாழ்க்கையிலே அவர்களும் உங்களை போன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வளருவதற்கு ஏன் சொல்லவில்லை? நாம் யாரையும் ஆபரணம் நகைகள் போடக்கூடாதென்று கட்டாயப்படுத்துவதில்லை, சபை கட்டாயப்படுத்துவதில்லை. அவர்கள் இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக அலங்காரமாய் இருப்பதற்கு, மனுஷருக்கு முன்பாக இருக்கிற அலங்காரத்தை எல்லாவற்றையும் வெறுமையாக்குவதுதான் அதனுடைய காரியம். ஆகையால் அதை அவர்கள் இருதயத்திலே அவர்கள் அதை விரும்பி அவர்கள் அதை செய்ய வேண்டும். அவ்வாறான ஒரு வாழ்க்கையில் இருப்பதை போல நீங்கள் அதை விரும்பினீர்கள், செய்தீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் அதை செய்கின்றீர்கள்? இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவியிலே இது மிகப்பெரிய ஒரு துயரமான நல்ல சகோதரிகள், நல்ல உணர்வுள்ள சகோதரிகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு ஏதுவாக வாழ்ந்து வரக்கூடியவர்கள். அவ்வாறான வாழ்க்கையிலே நாம் வாக்குத்தத்தம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் அது உரித்தாக வேண்டும் அல்லவா? அந்த வாரத்திலே நாங்கள் வாழ வேண்டும்.
பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாக்குத்தத்தம் எங்களுடைய குடும்பத்திலே அது நிறைவேறும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் புரண்டோட முடியும். ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ முடியும். ஆகையால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தெய்வம் எங்கள் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அசுத்தமானதை தொடாதிருங்கள், பிரிந்து போங்கள், மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசிகளும் நீங்க சுத்திகரியுங்கள். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குத்தத்தம் சொந்தம். இந்த வாக்குத்தத்தை பெற்றவர்களால் அந்த அடர்ந்த மரத்திலே அமர்ந்து இருப்பவர்கள். மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசி நீங்காமல் பணாசை கொண்டு இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையிலே அசுத்தமானதை விட்டு பிரிந்து போகாமல் அதற்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவியத்தில் இருந்து வாழ்கின்றவர்கள், அங்கே தொங்கிக் கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நிச்சயமாய் இளைப்பாறுதலோடு வாழ முடியாது, சமாதானத்தோடு வாழ முடியாது. ஆகையால் வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரராய் மாறுங்கள். எல்லோரும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு ஒப்பு கொடுத்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய ஜனங்களாய் மாறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனை நாம் மையப்படுவதாக. தேவன் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். தேவன் சொன்ன போல் உண்மையாய் இங்கே 2 கொரிந்தியரில் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன போல் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இந்த உண்மையாக இதே மாபெரும் வாக்குத்தத்தமான ஒரு வாழ்க்கைங்கிறதே என்னுடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நான் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து செயல்படக்கூடிய வாழ்க்கையிலே தேவன் அதிகமாய் நடத்துகிற அந்த ஜீவியம் இன்னும் அதிகமாக என்னை நடத்தத்தக்காக நான் வாஞ்சிக்கிறேன். எப்பொழுதும் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பரிசுத்தமாகிற வாழ்க்கையை தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் எல்லா காரியங்கள் மத்தியிலும் அந்த சுத்திகரித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையே அது உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கை. அதுவே நான் தேவனுடைய பிள்ளையாய் நான் அவருடைய குமாரனாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இங்கே யோவானில் சொன்ன போல் யோவான் அங்கே சொல்கிற போல் 1 யோவான் 1 யோவான் நிறுவனம் 1 யோவான் அங்கே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதை எவ்விதமாய் அங்கே பூரணப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைங்கிறதையெல்லாம் தேவன் அதிகமாக வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற இவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிற போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இதுதான் உண்மையான ஒரு உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கையின் ஜீவியத்தின் வாக்குத்தத்தம்ங்கிறதே என்னோடய வாழ்க்கையில் நான் அனுதினம் உணர்ந்து கொண்டேன். அவர் எப்படி சுத்தமாக இருந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி பிதாவுக்கு பிரியமாக வாழ்ந்தார், எப்படி பிதாவுடைய மகத்துவமுள்ள அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்து ஜீவித்தார். அப்படியா இயேசுவை போல் இயேசுடைய அந்த சுத்தமான ஒரு ஜீவியம். அவர் எப்படி சுத்தமாக இருந்தார், அவர் எப்படி ஒரு இதயத்திலே அவர் தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் நடந்தார். அப்படியாப்பட்ட ஒரு ஜீவியத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஜீவித்து ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தின் பாதையிலே நான் அப்படியாய் தேவனுக்குள்ளாக நானும் என்னை நான் சுத்திகரித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திலேயும் பரிசுத்தம்ங்கிறதே என்னுடைய எல்லைங்கிறதை அதை பரிசுத்தம் 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 என்று எழுதினால் அது போதாது. அப்படியா என்னோடய வாழ்க்கையில் எழுதி நானும் என்னுடைய ஜீவியத்திலே வாழ தேவனும் எனக்கு விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவன் சபையிலே கொடுத்த அருமையான அந்த தீர்க்க தரிசனத்துக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே அநேகர் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணுகிறது போல நீங்களும் எண்ணாதிருங்கள். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவியத்திலே நான் தீர்க்க தரிசனத்தை தேவனுடைய வார்த்தையில் நான் அற்பமாக எண்ணாதபடிக்கு ஒவ்வொன்றையும் நான் என்னுடைய ஒரு கொப்பியிலே அதை குறித்து அவைகள் நிறைவேறுகிறதா என்று நான் பார்த்த நாட்கள் அநேகம். இப்பொழுதும் நான் அதை கடைப்பிடித்து வருகிறேன். அவையெல்லாம் இந்த பூமியிலே
முழுமையாக இது நிறைவேறி இருக்கின்றன. ஆகையால் என்னுடைய தேவன் சபையிலே கடந்து வருகிற தீர்க்கதரிசனங்கள் நான் ஒருபோதும் அற்பமாக எண்ணுகிறதில்லை. ஆகையால் நான் அதை குறித்து அதிகமாய் அஞ்சி நடுங்குகிறேன். ஒரு சமயம் 98ஆம் ஆண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுது ஆவியானவர் சபையிலே ஒரு கூடை நிறைய பழங்களை குறித்து, அந்த பழங்கள் கழிவான பழங்கள், அவைகள் தகர்த்தப்பட்டதை குறித்து ஆவியானவர் தீர்க்கதரிசனம் பேசினார். நான் அதை என்னுடைய இதயத்திலே பொறுத்து கொண்டு நான் அதை எழுதி வைத்துவிட்டு நான் பார்த்தேன். ஆனால் அதே போலவே இந்த சபையில் உள்ள அநேகர் பிரிந்து அங்குமிங்கும் சிதறி ஆண்டவர் நிலையான ஒரு சபையிலே கொஞ்சம் பேரை அதை சேர்த்து நான் கண்டேன். இவையெல்லாம் உண்மையான தீர்க்கதரிசனங்கள். இவைகளை நான் என்னுடைய ஜீவியத்தில் ஒரு காலமும் அற்பமாக அணுகுவதில்லை. ஆகையால் நான் இதை குறித்து பயப்படுகிறேன். நான் அந்த மரத்திலே நான் ஏறி உட்கார்ந்து அமர்ந்திருக்கிற மனிதனாக இருக்கிறேனா, இல்லை தொங்கிக் கொண்டு இருக்கிற மனிதனாக இருக்கிறேனா என்பதை குறித்து கொஞ்ச காலம் போய்விட்டு தான் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுடைய சபையிலே நிலைத்திருக்கிறதா இல்லை என்பதை குறித்து நான் கண்டுகொள்ள முடியும். ஆகையால் நான் இந்த வார்த்தைக்கு நான் அஞ்சி நடுங்குகிறேன். நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். தேவனுடைய அன்பை அவருடைய கரங்களை பற்றி கொண்டு இளைப்பாறு இருக்கிற மேலே அமர்ந்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்கவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் உதயசுவான் நம்பூரை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ளது உதயசுவராமே. ஆவியானவர் காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காக அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். காலை வேளையிலும் தீர்க்கதரிசனமானது உரைக்கப்படும் போதும் எனக்குள்ளாக ஒரு தேவன் அதை ஆராயும்படியும் ஒரு பயத்தின் ஆவியையும் ஒன்று கொள்ளும்படியாய் பேசினார். அதை பேசும்போது என்னுடைய இருதயத்தில் இது எனக்குள்ளாய் ஆவியானவர் எதை குறித்து வெளிப்படுத்த போகிறார் என்பதை குறித்து பயந்திருந்தே நான் அதை கேட்டேன். அப்பொழுதுதான் சோரன் சொல்லும்போதும் ஒரு அடர்ந்த மரத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருப்பவர்களையும் மேலே அமர்ந்திருப்பவர்களை குறித்தும் பேசும்போது எனக்குள்ளாய் நான் அதை என்னை நானே சோதித்து அறியும்படி எவ்வளோ ஒரு அபாய கட்டத்துக்குள்ளாய் இருக்கிறேன் என்பதை குறித்தும் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். தொங்கிக் கொண்டிருக்கும்போது இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளோ நேரத்துக்கு தொங்கிக் கொண்டிருக்க முடியும்? ஒன்று கையுளையும், இல்லைன்னு சொன்னால் கப்பு முறிந்து விழுந்து போயிடுவான். அதே இது மேலே அமர்ந்திருக்கிறவர் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் அது எவ்வளோ நேரம் சென்றாலுமோ ஒரு நாள் சென்றாலுமே அது அப்படியே அதிலேயே அமர்ந்திருந்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் கடந்து செல்லும் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். எப்போதுமே நான் தேவனின் மேல் எப்போதும் நான் நோக்கமாக இருந்த தேவனை நான் பற்றி கொண்டு அவருடைய சமூகத்தில் நான் எப்போதெல்லாம் அவரை நான் பற்றி கொண்டு வாழுகிறேனோ நான் அப்பொழுதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்தவனாய் மேலே அமர்ந்திருந்து இளைப்பாறுதலை கடந்து செல்ல முடியும் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போதும் நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே முழுவதும் என்னுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நோக்கியே அல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவரால் நான் கற்பித்தந்தானே இந்த பூமியில் அவர் வாழ்ந்து சென்றான பாதைகள் அனைத்தும் எல்லாம் தேவனுடைய பரலோகத்தின் பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதை மட்டும் அவருடைய நோக்கமாக இருந்து முழுவதுமே அவருடைய ஆசீர்வாதத்தையும் பூரணத்தையும் அடைந்து சென்றான ஒரு வாழ்க்கை, இளைப்பாறுதலை கடந்து சென்றான வாழ்க்கை. அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக நானும் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். எப்போதும் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அவருடைய அன்பில் நிலைத்திருந்து அவருக்கென்று அர்ப்பணித்து முழுவதுமாய் வாழத்தக்காக ஆவியான உதயசுவான் சபையை அறிக்கையிடுகிறேன். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் அவருடைய நாமத்தை நான் மையப்படுத்துகிறேன். இங்கே சபையிலே தீர்க்கதரிசனம் கடந்து செல்லும்போது இருதயம் இங்கே எனக்குள்ளாக அதிகமாக இங்கே கலங்கினது. இங்கே தேவனின் நினைவுகளை தூரத்திலே அறிந்திருக்கிறார். இங்கே என்னை கடிந்து கொண்டார். இங்கே நான் பயமடையும்படியாய் இந்த நாட்களிலே சபையிலே என்னை அங்கே தேவன் விழித்தெழும்படியாய் தீர்க்கதரிசனத்தின் மூலம் என்னை அதிகமாக இங்கே தேவன் பேசினார். இன்றைக்கு நானும் அந்த மரக்கிளையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற மனுஷனாய் எப்போது விழுந்துவிடுவேன், எப்போது மரக்கிளைகள் முறிந்துவிடும் என்று பயந்த ஒரு மனுஷனாய் இருந்த கடந்த நாட்கள் இன்றைக்கு எனக்கு தேவன் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் அதை பேசினார். நான் எனக்குள்ளாக கலங்கினதெல்லாம்
இன்றைக்கும் நான் இதனுடைய வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியாதவனாய், சொந்தக்காரனாக முடியாதவனாய், இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமே நான் எண்ணிக்கொண்டிருக்கும் மனுஷனாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எது எனக்கு தேவை, எது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு முக்கியம் என்பதை நாட்களிலே நான் உணரும்படியாய் தேவன் அதிகமாக என்னோட இடைப்பட்டார். என்னுடைய அசுத்தங்களை, என்னுடைய இருதயத்துக்கு புறம்பான, தேவனுக்கு புறம்பான அசுத்தமான காரியங்களை நான் கண்டு அறிந்து அவைகளிலிருந்து நானும் என் சந்ததியும் இன்றைக்கு நான் அவையில் அப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலையாகி அவருடைய வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து கொண்டு அவருக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவதற்கு ஏதுவாக வரும் காலங்களிலே தேவன் உதவி செய்வார் என்று தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். நான் தேவன் சாவிடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் காலையிலே பாடல் படிக்கும் பொழுது ஏழைகளின் பலனும் எளியவர்களின் திடனாயிருக்கிற அந்த தேவன் அவர்களுக்கு ஒரு பலனாயிருக்கின்றார் என்பதை தான் தேவன் என்னிடத்தில் கேள்வி கேட்ட நிலைகள் எல்லாம், நான் எந்த காரியத்தில் ஆவியிலே நான் ஒரு ஏழையாயிருக்கின்றேன், மாம்சத்தில் ஒரு எளியவனாக இருக்கின்றேன், அப்பொழுதே தேவன் எனக்கு இந்த காரியங்களில் எனக்கு உதவி செய்ய முடியும் என்பதை தான் அந்த காலை வேளையிலே பாடல் படிக்கும் பொழுது என்னுடைய மாம்சத்தில் நான் எப்படி இருக்கின்றேன், ஆவியில் எப்படி இருக்கின்றேன் என்பதை தான் தேவன் கேட்டார். அந்த தேவன் அந்த தீர்க்க தரிசனத்தில் 2 காரியங்களை குறித்து தேவன் காண்பித்தார். மரக்கிளையிலே தொங்கி நிற்கின்றான வாழ்க்கையிலும் மரத்தின் மேல் உட்காருகின்றான அந்த வாழ்க்கையிலும் தான் தேவன் காண்பித்த நிலைகளெல்லாம் ஆவியிலும் மாம்சத்திலும் நான் ஆவியிலே இருந்து கொண்டிருக்கின்றேனா, மாம்சத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றேனா, இல்லாடி ஆவியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றேனா, மாம்சத்தில் உட்காருகின்றேனா மரத்தில் என்பதை தான் தேவன் இந்த காலவில் எனக்கு கேட்டான நிலைகள். நான் ஏதாவது ஒரு காரியத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது ஒரு காலத்தில் நான் நின்று கொண்டு இருப்பேன் என்றால் அதி சீக்கிரத்தில் மற்றொரு காரியம் என்னை பாதித்து என்னை கீழே தள்ளக்கூடிய நிலைகள், மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த காரியங்களைத்தான் தேவன் இந்த காலவில் எனக்கு காண்பித்தார். ஒரு காரியத்தை நான் மாம்சத்தில் வெளியரங்கமான வாழ்க்கையில் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கின்றேன், ஆவியிலே ஒரு தூய்மை இல்லாதவனாய் தொங்கிக் கொண்டு இருக்கின்றேன், இல்லாட்டி மாம்சத்தில் தொங்கி வெளியரங்கமாக பாவம் செய்து கொண்டு உள்ளுக்குள் ஒரு மனசாட்சி உள்ளவனாய் நான் நிற்கின்றேனா என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு விடப்பட்ட நிலைகள். நான் ஒரு குறைவுகளை காண்கின்றேன். அந்த தண்ணீர் அள்ளும் போகும் பொழுது அங்கு சென்று தண்ணீர் கொண்டு வருகின்றான வாழ்க்கைகளும், மற்றது வீட்டுக்குள்ளே பைப்லைன் வந்து தண்ணி வருகின்ற வாழ்க்கைகள், 2 வாழ்க்கைகளையும் குறித்து தேவன் இடைப்பட்ட நிலைகள். என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று மட்டும் தேவனுக்கு முன்பாக அது நிறைவேறுமா இருந்தால் அது சாத்தியமில்லாத வாழ்க்கைகள். 2மே என்னுடைய வீட்டுக்குள் அது வர வேண்டும் என்று சொன்னால் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்மை உள்ளான அந்த வாழ்க்கை நான் எப்பொழுது வாழ்கின்றேனோ அப்பொழுதே அந்த தேவனுடைய ஒரு புத்திரனாய் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய மேலான ஒரு ஆசீர்வாதமும் தேவனுடைய அந்த மேலான ஒரு மகிமை கண்டுகொள்ளக்கான வாழ்க்கை தான் தேவன் இந்த காலவேளை எனக்கும் உணர்வடையும்படி 2 காரியங்களிலும் உண்மை உள்ள வாழ்க்கை வாழும்படி தேவன் இந்த காலவேளை பேசின தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். எப்பொழுதும் இந்த தேவன் தந்தான அந்த ஆவியிலும் ஆத்மாவிலும் எப்பொழுதும் ஒரு உண்மை உள்ளவான அந்த வாழ்க்கை வாழ தேவன் தாமே அவருடைய பலனையும் அவருடைய கிருபையின் தந்தை என்னை வருவான நாட்களிலும் என்னை நடத்துவார் செய்கிறான். கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காய் தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் கூறுவதைப் போல உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பாரோ என்றான அந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை நான் எந்தளவாய் நான் அங்கே ருசித்து வாழுகிறான ஒரு மனுஷன், அங்கே அதை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுகிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து காலை வேளையிலே என்னை நானே நிதானித்து பார்க்கும்படிக்கு பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் எந்தளவாய் பரிசுத்தத்தை நான் அங்கே வாஞ்சிக்கிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன், உத்தமமுள்ள உண்மையுள்ள ஒரு ஜீவியம் எந்தளவாய் என்னிடத்திலே இருக்கிறது என்றான அந்த காரியங்களை பொறுத்தே தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதம் அங்கே என்னிடத்திலே அது வந்து சேர முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது தேவன் கொடுத்தான ஒரு கட்டளை ஆதிகாமத்தின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே அவர் 1ஆம் வசனத்திலே எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லிவிட்ட பிற்பாடுதான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றான் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறான். அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே
எந்தளவாய் நான் தேவனுக்கு முன்பதாக உண்மையை முத்தமுள்ள ஒரு ஜீவியம் வாழ்கிறேன். என்னிடத்தில் இருக்கிறான அந்த கரைகளை எந்தளவாய் நான் இனங்கண்டு அதை அங்கே தேவனுக்கு முன்பாக அங்கே அதை சுத்திகரித்து கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களைத்தான் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். என்னுடைய ஜீவியத்திலும் இன்றைக்கு தேவன் பேசினான் அந்த வார்த்தையை போல தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு வாழுகிறான் அந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளையும் நான் கண்டிருக்கிறேன். மாறாக அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே இளைப்பாறுதலை இழந்து நின்றான அந்த சூழ்நிலையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். நின்றான நாட்கள் அநேகம். தேவன் அந்த சூழ்நிலையிலே நான் எடுத்தான தீர்மானம் எல்லாம் இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுகிறான அந்த வாழ்க்கை தான் எப்பொழுதுமே மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை என்பதை என்னுடைய இதயத்தில் நான் சிந்தித்தவனாய் அதிலே நான் எடுத்துக்கொண்டான தீர்மானத்திலே தேவன் நிலைத்திருக்கும்படியாய் தேவன் கடந்த நாட்களில் என்னை நடத்தி வருகிற தயவுக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் அந்த இயேசு கிறிஸ்து அந்த தாளந்தை குறித்தான ஓமையை சொல்லும் பொழுது அந்த 5 தாளந்தை 10 தாளந்தாய் மாற்றினான் அந்த மனுஷனை ஊழியக்காரனை கண்டு அவர் உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனை என்றான் அந்த மெச்சி கொன்றான் அந்த வாழ்க்கையிலே தான் இன்றைக்கு அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் அங்கே உனக்கு அதிகமான காரியங்களிலே அதிகாரியாக இருக்கும்படிக்கு என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்றான் அந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு எந்தளவாய் நான் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தவமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறேனோ, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறேனோ, என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த கரைகளை நீக்கி கொண்டு அவருக்கு முன்பாக என்ன நான் சுத்திகரித்து கொண்டு வாழுகிறேனோ அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே தான் அங்கே அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்து மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையை அந்த மரக்கிளையிலே உட்கார்ந்திருக்கிறதான அந்த வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு எப்பொழுதுமே இளைப்பாறுகிறான அந்த வாழ்க்கைக்குள்ளாய் என்னால் வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டு பேசின தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுகிறான அந்த வாழ்க்கைக்கு என்னை நானே அங்கே முழுவதுமாய் அர்ப்பணித்து கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவாய் என்னிடத்தில் இருக்கக்கூடியான என்னுடைய மாம்சத்திலும் என்னுடைய ஆவியிலும் இருக்கக்கூடியான எல்லா அசுசிகளும் நீங்கத்தக்கதுக்கு ஏதுவாய் என்னை நானே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தை நோக்கியான அந்த வாழ்க்கையிலே என்னை நானே அர்ப்பணித்து கொண்டு வாழ பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாட்களில் என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். வாக்கு மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றீர். நம்முடைய மேலான வாக்குத்தத்தமாய் இருக்கக்கூடிய நீர் எங்கள் பிதாவும் நாங்கள் உம்முடைய குமாரரும் குமாரத்தைகளுமாய் இந்த பூமியிலே வாழ்வதே இளைப்பாறுதலும் பாதுகாப்பும் சமாதானமும் நிறைந்த வாழ்வு. அந்த வாழ்விலிருந்தே ஆசீர்வாதத்தின் ஊற்றை ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நீர் ஊற்றி பெருக பண்ணுகிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம். நாங்களும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்களுக்குண்டான யாவரும் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்விலும் உதவி செய்தருளும், கிருபை செய்தருளும், எங்களை பாதுகாத்தருளும், அசுத்தமானதை தொடாதிருக்கவும் ஆண்டவரே ஏதோ மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி எங்களை ரட்சித்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லோரையும் வழிநடத்தி உம்முடைய பாதையிலே என்றென்றைக்கும் நாங்கள் இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் அங்க நல்ல பிதாவே.